ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இருந்தாலுமே குரல் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. இன்னும் அந்த கரகரன்னு இருக்கிறது சரியாவல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் வறுக்க போறோம். அந்த மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்துடலாம். மசாலா தடவி மீன் வறுக்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. வாங்க. நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. அதோட அந்த கொத்தமல்லி காம்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 3 பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் மொளகாத்தூளு, 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். 1 1/2 ஸ்பூன் மீன் வறுக்கிற மசாலா போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பெரிய சைஸ் எலுமிச்சை பழம் 2 பிழிஞ்சு விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மீனை வந்து கிளீனாக கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை நம்ம தடவி எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா இந்த மாதிரி தடவிட்டு ஒரு ஒரு 3/4 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் வச்சு வறுத்தீங்கன்னா, அந்த உப்பு, காரம், அந்த புளிப்பு எல்லாம் மீனுக்கு புடிச்சு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அது நம்ம பூசி வச்ச உடனே வறுத்தோம்னா நல்லா தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் அதில இறங்கி கொஞ்சம் நல்லாருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சா இன்னுமே நல்லாருக்கும். பாருங்க எல்லாம் பூசியாச்சு. நான் இத வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து தான் வறுக்க போறேன். இப்போ வந்து நம்ப ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டு, நான் பாருங்க கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்றேன். நான் கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் ஃபிஷ் போட்டுட்டு என்ன பண்ணலாம், மீடியம் ஃப்ளேவர ஸ்டவ் வந்து மீடியமா வச்சுக்கலாங்க. ஹையாவும் வேண்டாம், லோவாவும் வேண்டாம். மேலால நான் கொஞ்சம் கருவேப்பில போடுறேன். அது வந்து ஏன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா எடுத்து குடுக்கும். சூப்பரா இருக்குங்க. கருவேப்பில போட்டு வறுத்து சாப்பிட்டு பாருங்க ஒரு டைமு. வறுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இது பாருங்க மீன் இப்ப வறுத்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைட் பை சைடா மீன் குழம்பும் வச்சாச்சு. ரைஸும் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க ரைஸ் போட்டுக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல இன்னைக்கு சாப்பாடு. நீங்கலாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நீங்களும் நம்ம வீட்ல சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசா நம்ம வீடியோவ பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸுங்க. நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்ங்க.